OnePlus 12R மார்ச் 2025ல இந்த ஃபோனை நான் வாங்கியிருக்கேன். இதோட யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அன்பாக்சிங் அப்புறம் அதுக்கப்புறம் இனிஷியல் இம்ப்ரஷன் எப்படி இருக்குங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸையும் இந்த வீடியோக்குள்ள சேர்த்து பார்ப்போம். இதோட பிரைஸிங்கும் நான் கடைசியில சொல்றேன். ஏன் இந்த 2025ல இந்த ஃபோனை வாங்கினேன்? 13 எல்லாம் அதை ஏன் வாங்கல? டீட்டெயிலா நான் அந்த வீடியோக்குள்ள சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பின்னாடி வந்து கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. சைடுல வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மெட்ஜஸ் வந்து அதிகமாகவே உட்காருது. நீங்க ப்ரொடக்டிவ் கேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெட்ஜஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்டர் ப்ரொடக்ஷன் கிளாஸ்னே சொல்லலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 12 ஸ்ட்ரீம்க்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெசல்ஸ் ரொம்ப சின்னதாகவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க நமக்கு ரைட் சைடில். 11R வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது. இந்த தடவை ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5K AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. LTPO பேனலில் கொடுத்துருக்காங்க. இந்த LTPO பேனல்னால நமக்கு 1:1 to 128க்கு வந்து நம்மளால ஈஸியாக ஸ்மூத் பண்ணிக்க முடியும். அதால் ஆட்டோமேட்டிக்காக இதனால நமக்கு பேட்டரியும் சேவ் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 4K சப்போர்ட் பண்ணுது. 4K HDR+ சப்போர்ட் பண்ணுது. நெட்ஃப்ளிக்ஸ்லேயே நம்மளால HDR10+ல வீடியோ பார்த்துக்க முடியும். அதே மாதிரி யூடியூப்லேயும் பார்த்துக்க முடியும். ஆடியோ பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹை ரெசல்யூஷனில் இருக்கு. டால்பி அட்மாஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14ல ரன் ஆனப்போ ஒரு சில பக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்ட் 15லையும் ஆக்சிஜன் OS 15லையும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்ஸ்லாம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஆடியோ பொறுத்த வரைக்கும் கேட்கவே ஒரு இமர்சிவாக இருக்குது. பட் வாய்ஸோட கிளாரிட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக இல்லை. நான் OnePlus 7T யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவு அதில் இருந்த அளவுக்கு எனக்கு இதில் பெட்டராக ஃபீல் ஆகலை. பட் ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடியோவில் கொடுக்குது. இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கேமிங்க்கு அதுக்கப்புறம் மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர்னே சொல்லலாம். நான் 1 வீக் யூஸ் பண்ணதுக்கு இது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 MP ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX890 சென்சாரில். அதுக்கப்புறமா 8 MP அல்ட்ரா வைடு, அதுக்கப்புறம் 2 MP மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 16 MP செல்ஃபி கேமரா. வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50 MP கேமரா வச்சு 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். இதோட OIS சப்போர்ட் இருக்குது. அந்த OIS சப்போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1080p 60 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் எடுத்துக்க முடியும். பெரிய மைனஸாக நான் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 MP கேமரா ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நான் OnePlus 7 அதுக்கு முன்னாடி 7 Pro 7T இதில் எல்லாத்துலேயுமே முன்னாடி 16 MP தான் இருக்குது. ஸோ இந்த 16 MPங்கிறது தொட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இதை மாற்றவே மாட்டேங்கிறாங்க. ஸோ 16 MP செல்ஃபி கேமரா வந்து வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 1080p 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். உங்களால் 720 பிக்சரில் எடுக்கிறீங்கனாலும் அதுவும் 30 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் எடுத்துக்க முடியும். ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூமி வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கும். அதோட வீடியோ சாம்பிள்ஸ் வந்து கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் அட்டாச் பண்ணிருக்கீங்க. அதை பார்த்துட்டு வாங்க. இது பிரைமரி சென்சார் 4K 60 fps எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் இப்போ நான் நடந்துகிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன். ஆடியோ எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ 4K 60 fpsல ஜூம் பண்ணிக்க முடியுது. ஆனால் ஒயிட் ஆங்கிள் மட்டும் போக முடியல. 1x 2x 5x வரைக்கும் போக முடியுது. அது 1080p ப்ரைமரி கேமராவில் எடுக்கிற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து OIS சப்போர்ட் இல்லாமல் ப்ரைமரி கேமரா. இது ஜூம் 2x ஜூமில் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 5x ஜூம். கோபுரம் எப்படி தெரியுது. 1080p 60 fpsல அதே வாக்கிங்கில் இருக்கேன். ஸ்டெடி மோட் ஆன் ஆகிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ. ரொம்ப ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சன் இருக்குது மேலே. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1080p 30 ஃப்ரேம் பர் செகண்டில் தான் எடுக்க முடியும். அது இல்லைன்னா 720p ஃப்ரேம் பர் செகண்டில் எடுக்கலாம். ஆடியோ எப்படி இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்டில் இருக்குது.
இதோட ஸ்டோரேஜ் பத்தி பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு இப்போ Amazonல அவைலபிள்ல இருக்குது பார்த்தீங்க அப்டின்னா, 8 ஜிபி ரேம், 256 ஜிபி மட்டும் தான் இருக்கு. 16 ஜிபி ரேம் கூட அவைலபிளா இல்ல. ஸோ வந்து உங்களுக்கு 8 ஜிபி ரேம், 256 ஜிபியே வந்து உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குது. இது வந்து என்னோட செகண்டரி ஃபோன் தாங்க. பிரைமரி ஃபோன் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். iPhone 15 தான் என்னோட பிரைமரி ஃபோனு. இது வந்து செகண்டரி ஃபோன் அப்படிங்கிறனால எனக்கு 256 போதும்னு வாங்கிட்டேன். ஒரு 8 ஜிபி ரேம், 256 ஜிபி ரேமுக்கு உங்களுக்கு இது ஒர்த்தா தான் இருக்கும். அது போக உங்களுக்கு ரேமுக்குள்ள கூட வேணும், பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நீங்க ஹெவியா இழுப்பீங்க அப்படின்னா 16 ஜிபி ரேம் வாங்குறது பெட்டர். இந்த ஃபோனோட பேட்டரி பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு 5500 எம்ஏஹெச் பேட்டரி குடுத்துருக்காங்க. அது ஒரு நார்மல் யூசர் அப்படின்னா உங்களுக்கு சாலிடா 1 1/2 நாளைக்கு மேலேயே வரும். ஒரு ப்ரோ யூசர் கொஞ்சம் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். மொபைல் வந்து வீடியோ பார்ப்பேன், இல்லைன்னா யூடியூப்ல எடிட் பண்ணுவேன், CapCutல எடிட் பண்ணுவேன், இல்ல வேற ஏதாவது யூசேஜ் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடா 1 ஹவர் வருது. என்னதான் நீங்க ரஃப் அடிச்சாலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைமே 8 ஹவர்ஸ் வருது. நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பத்தி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ளூடூத்ல வந்து 5.3 குடுத்துருக்காங்க. அது போக வந்து Wi-Fi 7 குடுத்துருக்காங்க. 5G பேட்ச் வந்து 15 குடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டீசென்ட்டானவே இருக்கு. அது போக NFC சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு பேமெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இந்த ஃபோனோட யூசேஜ் அண்ட் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, 1 வீக் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுக்குது. Oxygen OS 15ல ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ. அதனால நெறைய யூசர் இன்டர்ஃபேஸ் நெறைய மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி ப்ரொடக்ஷன், AI ஃபீச்சர்ஸ் நெறைய அப்டேட் போயிருக்கு. அப்புறம் வந்து பேட்டரியுமே கொஞ்சம் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதோட யூசேஜுமே ரொம்பவே பெட்டராவே ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ யூசேஜ் ரிவ்யூ பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க கேமராவ மெயினா ப்ரிஃபர் பண்ணி நான் வந்து விளாக் எடுக்கணும், இந்த கேமரா வந்து கொண்டு போணும் அப்படின்னா, நீங்க ஃப்ரண்ட் கேமரால அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரபிள் கிடையாது. வேற ஏதாவது ஃபோன் ட்ரை பண்ணலாம். அதை இதே செக்மெண்ட்ல Neo 9 Pro ட்ரை பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் நீங்க வந்து ஒரு மினிமம் யூசர் தான், உங்களால டெய்லி யூசேஜ்க்கு யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்போ 12R வந்து இப்ப இருக்கிற பிரைஸ் கட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு வொர்த் மணின்னே சொல்லலாம். 1 வீக் யூசேஜ பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்திருக்கு இந்த OnePlus 12R. இப்ப இருக்கிற பிரைஸ் கட் அதாவது 8 ஜிபி ரேம், 256 ஜிபி இன்டர்னல் மெமரி 33,000க்கு இது வொர்த் மணின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க பழைய அப்டேட் படி பார்த்தீங்க அப்படின்னா நெறையாவது லேக் இருந்தாலும், இப்ப ரீசென்ட்டா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேமராவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பேட்டரியோட ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குது. நமக்கு ரேபிட் சார்ஜ், AI ஃபீச்சர்ஸ், சர்க்கிள் டு சர்ச் எல்லாமே வந்து இந்த Oxygen OS 15ல வந்து நமக்கு அப்டேட் குடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் படி இந்த மார்ச் 2025ல இந்த 33,000க்கு இது கண்டிப்பா வொர்த் டூ மணியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துருக்கு. இனிஷியல் இம்ப்ரஷனுமே என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து பிரெஃபரன்ஸ் வந்து மெயினா கேமரா கிடையாதனால நான் அத அது பெருசா எடுத்துக்கல. பட் உங்களுக்கு கேமரா தான் மெயின் பிரெஃபரன்ஸு. அதாவது ஃப்ரண்ட் கேமரா நான் சொல்றது. ரியர் கேமராவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால நீங்க 16 எம்பில தான் உங்களால 1080p 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல மட்டும் தான் வீடியோ எடுத்துக்க முடியும். அல்ட்ரா வைட்லாம் போகாது. நார்மல் வீடியோ. நீங்க கொஞ்சம் கைய தூக்கி வச்சு தான் எடுத்துருக்க மாரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி போனீங்கனாலும் நீங்க அல்ட்ரா வைட்ல எடுக்கணும் அப்படின்னா, நான் அத வந்து வீடியோ செவன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு OIS சப்போர்ட்னால 1080p 16 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல தான் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு வீடியோ, கேமரா தான் பிரெஃபரன்ஸ் அப்படின்னா, நார்மல் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஓகே தான், பெட்டராவே தான் இருக்கு. பட் வீடியோ பிரெஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்க இந்த ஃபோன் சஜெஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேற செக்மெண்ட்ல இதே ஃபோன்ல Neo 9 Pro GT60 அந்த மாரி இருக்கு. நீங்க அத ட்ரை பண்ணிக்கலாம். பட் இதில எனக்கு கேமரா வந்து ஃபோட்டோஸ் தான் அதிகமா எடுப்பேன். வீடியோஸ்லாம் அதிகமா எடுக்க மாட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இது வொர்த் மணின்னே சொல்லலாம். 33,000க்கு ஒரு பிரீமியம் ஃபீல் கர்வ்டு டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுவே பெட்டரா இருக்கும். இல்ல நீங்க இன்னும் ஒரு 10,000 போட்டு நான் பிரைஸ் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி போறீங்க அப்படின்னா, அப்டேட்டட் வெர்ஷனோட 13R இருக்கு. அது ஃபிளாட் டிஸ்ப்ளேல வந்துருது. உங்களுக்கு இத விட கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் தான். பட் அதுவும் விட உங்களுக்கு இது ஒரு 30,000 35,000க்குள்ள நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இது பெட்டரா ஃபீல் பண்ணும். பட் அது உங்களுக்கு 43,000க்கு வருது Amazonல. 12 ஜிபி ரேம், 256 ஜிபி இன்டர்னல் மெமரி. ஸோ அத ப்ரிஃபர் பண்ணாலும் பண்ணலாம். என்னோட யூசேஜ் பொறுத்தவரைக்கும் என்னோட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது தேவைப்பட்டுச்சு. நான் வாங்கியிருக்கேன். ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் டாடா, பை பாய்.